அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட ஸ்டுடியோ ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ இந்த பிரஸ் மீட் எதுக்குன்னு கேட்டோம்னா, இன்றைய சூழ்நிலையில் எங்களுடைய ஸ்டுடியோ வைத்திருக்கக்கூடிய புகைப்பட நண்பர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிய ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடுமையான விலையேற்றம். சாதாரணமாக ஒரு மெமரி கார்டு ஒரு 400 ரூபாய் இருக்கிறது, இன்னைக்கு 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. மெமரி கார்டு மட்டும் நான் உதாரணத்துக்கு சொல்லல, அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு, கிராஃபிக் கார்டு, கம்ப்யூட்டர், கேமரா, லென்ஸு, இப்படி ஒவ்வொரு பொருள்களும் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அந்த அளவுக்கு விலையேற்றம் இன்னைக்கு இருக்குது. அப்போ ஒரு கேமராவை நாங்கள் வாங்கிட்டு அதை அப்டேட் பண்ணி அடுத்ததுக்கு போகிறதுக்குள்ள, அதாவது அதோட எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் வந்துருது. இந்த சூழ்நிலையில விலை நிர்ணயம் பண்ண முடியாத சூழ்நிலை எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டுடியோ நண்பர்களுக்கு இன்னைக்கு இருக்குது. ஆக தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலை எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு எல்லாரும் இன்னைக்கு நாங்கள் ஒரு நிலையான ஒரு இந்த காலத்திற்கு ஏற்ற, அதே மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இந்த விலைப்பட்டியலை இன்னைக்கு நாங்கள் நிர்ணயம் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த மீட்டை நம்ம வச்சிருக்கிறோம். ஊடகத்துறை நண்பர்களாகிய நீங்கள் இதற்கு நீங்க உதவி செய்யணும். இது தமிழ்நாடு முழுவதும் பரவலா போய் சேரணும். அண்டை மாநிலமான கேரளால பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கு அவங்க சார்ஜ் பண்றாங்க. நாம பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 150, ஒருத்தர் 180, அந்த மாதிரி ஒரு நிலையில்லாத ஒரு ரேட்ல இருந்தது. இன்றைக்கு அதை நாங்க ஒரு நிலையா ஒரு 200 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நாங்க ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம். இதே போல ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் நாங்க செய்யற ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நிலையான ஒரு ரேட்டை இன்னைக்கு நாங்க ஃபிக்ஸ் பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இன்னைக்கு நாங்க அதை ரிலீஸ் பண்றதுக்காக நீங்க வந்திருக்காங்க. அதே போல இந்த பழமையான ஸ்டுடியோ தொழில் அழிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ உள்ளூர்ல இருக்கிறாங்க, உள்ளூர்ல இருக்கிற உங்க தெருவுல அல்லது உங்க அருகில இருக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோக்களை நீங்க பயன்படுத்தணும். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகளை உள்ளூர் ஸ்டுடியோல உள்ளவங்களுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற பொதுமக்களாகிய உங்களிடம் நாங்க கேட்டுக்கிறோம். இதன் மூலமா நீங்க அவங்களுடைய ஒரு ஸ்டுடியோ நீங்க அணுகும் போது அவங்களுடைய குடும்பத்தையும் நீங்க காப்பாத்துறீங்க அப்படிங்கிறத மனசுல நீங்க வச்சுக்கோங்க. பொதுமக்களாகிய நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தினுடைய நினைவுகளை நாங்க பாதுகாத்து கொடுக்குறோம். நீங்க என்னைக்கு கேட்கும் பொழுதும் நாங்க உங்களுடைய நினைவுகளை அப்படியே பொக்கிஷமா உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதா எங்களுடைய தொழில். இதை நாங்க தொழிலா மட்டும் பார்க்கல, இதை ஒரு கலையாகவும் அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சர்வீஸாகவும் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். அதனால பொதுமக்களாகி நீங்கள் இந்த விலை உயர்வுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். அதே நேரத்துல உங்கள் உள்ளூர் அருகில் இருக்கிற உங்களுடைய போட்டோகிராஃபர்ஸ் ஸ்டுடியோவில் உள்ளவங்களை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த நேரத்துல நாங்கள் உங்களுக்கு கேட்டுக்கிறோம்.